இலங்கையில் தரமொன்றுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் திட்டமிட்டவாறு முன்னெடுக்கப்படும் என்று கூறிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் நம்பிக்கையை பெறுவது கல்வி சீர்திருத்தங்களின் வெற்றிக்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோர் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்பொழுது கல்வி சீர்திருத்தங்களின் அவசியத்தை ஏற்றுக்கொண்ட தொழிற்சங்கங்கள் 6ஆம் தர பாடத்தில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளதோடு அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளனர். தேசிய கல்வி ஆணைக்குழு, தேசிய கல்வி நிறுவனம், கல்வியலாளர்கள், சட்டத்தரணிகள், பேராசிரியர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு முறையான பொறிமுறையின் கீழ் இந்த செயற்பாடுகள் அமைய வேண்டும் என தொழிற்சங்கங்கள் முன்மொழிந்துள்ளன. அத்துடன் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் நம்பிக்கையை பெறுவது சீர்திருத்தங்களின் வெற்றிக்கு மிக முக்கியமானது என ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். மேலும் 1ஆம் தரத்துக்கான சீர்திருத்தங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் கூறியுள்ளார். எனினும் ஆசிரியர் பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப சவால்களின் காரணமாக 6ஆம் தரத்துக்கான சீர்திருத்தங்கள் 2027ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். மேலும் திறன் பலகைகள், தொலைக்காட்சிகள் மற்றும் கணனிகள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் அரசாங்க நிதியில் வழங்கப்படும் என்றும் இதற்காக பெற்றோரிடம் பணம் வசூலிக்கப்பட மாட்டாதென்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாகாணங்களுக்கு இடையிலான ஆசிரியர் இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள், சம்பள முரண்பாடுகள் மற்றும் அதிபர் சேவையில் உள்ள சவால்கள் தொடர்பில் இதன்பொழுது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது.